மாதிரி இருக்கீங்க. நான் சொல்றது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ மட்டும் நம்ப போறியா என்ன? விடு. என்னை பத்தி நீங்க இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? உங்களை போய் நான் நம்பாம இருப்பேனா? நீங்க சொன்னா நான் நம்புவேன். என்னன்னு சொல்லுங்க. அந்த நந்தினி பூ வைக்கிற விசேஷத்தப்ப எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கா. அன்னைக்கு அவளை கையும் களமா பிடிச்சு மாட்டி விடலான்னு நினைச்சோம். ஆனா எல்லாம் சொதப்பிருச்சு. அவ எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டா. எங்களை ஏமாத்துனது மட்டும் இல்லாம என் அக்காவை அவ அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டா. ஐயோ, யாரு? நம்ம கல்யாணி அம்மாவையா? ஆ, அவங்க எவ்வளவு பெரிய மனுஷி. அவங்கள போய் எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்சாங்களா? ஆமா அவங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே. ஆமாமா, எங்க அக்கா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. அதனாலதான் நிச்சயத்தன்னைக்கு ஆதாரத்தோட அவளை மாட்டி விடணும்னு நினைச்சோம். அதுவும் சொதப்பிருச்சு. இத்தனை நாளா நான் அந்த நந்தினிய ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ இவ்வளவு மோசமானவளா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ இப்பவே இப்படி இருக்கானா, கல்யாணம் முடிஞ்சு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா உங்க எல்லாரையும் ஓட ஓட விரட்டிடுவா சொல்லிட்டேன். அந்த பயம் தான் எங்களுக்கும். அதனாலதான் எங்க அக்கா அருளுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்தா. ஆனா அந்த தந்த கருமாந்திரம் போனையே எடுக்க மாட்டேங்கிறா. எங்க போனான்னு தெரியல. நீங்க தும்ப விட்டுட்டு வாழை புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு என்னமோ தோணுது. புரியலையே நீ என்ன சொல்றன்னு. நீங்க நந்தினி பண்ண தப்ப நிரூபிச்சு அவளை மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்கல்ல, அங்கதான் ஏதோ தப்பு நடக்குது. அப்புறம் வேற என்ன பண்ண சொல்ற? எப்பவுமே அவங்க செஞ்ச தப்ப வச்சு அவங்கள மாட்டி விடுறத விட அவங்க செய்யாத தப்புக்கு அவங்கள மாட்டி விடுறதுதான் சரியா இருக்கும். நந்தினி விஷயத்துல நீங்க இத செஞ்சாதான் அது என்னமோ சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. அவ செய்யாத ஒரு தப்ப அவ செஞ்சான்னு எல்லாரும் முன்னாடியும் நிரூபிச்சிருங்க. அதுக்கப்புறம் அவ பேரும் கெட்டு போயிடும். வீட்ல இருக்கிறவங்களே அவளை ஓட ஓட விரட்டிடுவாங்க. அப்புறம் அருளுக்கு நீங்க பார்த்த பொண்ணை ஈஸியா கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. நீ இப்ப சொன்னது எனக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. உங்களுக்கு முழுசா புரியற மாதிரி தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த அட்டகாசமான ஐடியா எனக்கு தோணாம போச்சு. உடனே நான் சைடுல இறங்குறேன். அக்கா, எங்க அந்த நந்தினியோட அருளுக்கு கல்யாணம் நடந்துருமோன்னு பயப்படும். அத பத்தி ஒண்ணும் கவலைப்படாதக்கா. அதை தடுத்து நிறுத்த என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்குக்கா. திட்டமா? என்ன திட்டம்? நாம கல்யாண மண்டபத்துக்கு போறதுக்குள்ள நந்தினிக்கும் அவ ஆத்தாளுக்கும் தொடர்ந்து பிரச்சனையா கொடுப்போம். அவளுகளே ஒரு வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம ஏண்டா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோன்னு சொல்லி தெரிச்சு ஓடிடுவாள். எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஆத்திரம் ஆத்திரமா வருது. நான்லாம் தாலி செய்ய போற தங்கத்துக்கு பொட்டு வைக்கவே மாட்டேன். அக்கா, நீ நினைக்கிற அந்த பொண்ணு கழுத்துலதான் கண்டிப்பா அந்த தாலி ஏறப்போகுது. அதனால நீ இப்ப எந்த விம்பும் பண்ணாம தாலியில பொட்டு வை. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஐயா, சாமி கும்பிட்டுட்டு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா தாலி செய்ய போற தங்கத்துக்கு குங்குமம் போட்டு வைங்க. உண்மையில நீ வை. நீங்க வைங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களும் தங்கத்துக்கு வந்து பொட்டு வைங்க. போறதா?
ஏமா நான் உன்கிட்ட என்ன சொன்ன, நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? சொதப்பிடியம்மா. போமா, உன் பேச்சுக்கோ. என்னம்மா நீ தப்பு பண்ணிட்டு என்ன பார்த்து முறைக்கிறியா? முதல்ல அந்த பக்கம் திரும்பு. மாப்பிள்ளைங்களும் வந்து பொட்டு வைங்க. அப்படியே வந்து பொண்ணுங்களும் பொட்டு வைங்க. அடியே, தேவையில்லாத வேலை எதுவும் பார்த்து பிரச்சனை எதுவும் உண்டு பண்ணிடாத. கரிகாலம் கட்ட போற தாலி தங்கத்துல போய் பொட்டு வச்சுட்டு வா. அம்மா, நான் சொன்னதை நீ செய்யாததே தப்பு. இப்ப என்ன வேற அந்த தப்பு பண்ண சொல்றியா? முடியாது. நான் அருள் மாமா கட்ட போற தாலி தங்கத்துல தான் பொட்டு வைப்பேன். நான் எப்படி வைக்க போறேன்னு மட்டும் நீ பார்த்து ரசி. என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்காளுங்க? நீங்களும் வந்து வைங்க, வாங்க. ஓ,